கரண்ட் மார்க்கெட் நான் பேச விடு, நான் கேளு ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்க. கரண்ட் மார்க்கெட் லாஸ்டா 2 பேர் படம் வந்துச்சுல, யாரு அதிகம் நீயே சொல்லு. இது என்ன ரெண்டுமே சரியா போகல, அதெல்லாம் ஆமா பாசிட்டிவ். நீ இது கூட போய் பாரு, இந்த ட்ரெண்ட் ஷூட்னு ஒருத்தர் இருப்பான்ல, நீ 2 படம் ஃபிளாப் அதெல்லாம் விடு. நாங்க கலெக்ஷன் வைஸ் 2ல எது நல்லா பண்ணுச்சு சொல்லு. இப்ப எனக்கு சொல்ற கோப்ராவா ஈட்டியா நீங்க சொல்லு. எனக்கு புரியல. அத இயரன்ல 2-3 தியேட்டர்ல ஈட்டி வந்தது. இயரன் இவரு எங்கது எடுத்து போடு, நான் எடுத்து போடு. டிஸ்ட்ரிபியூட் பண்ண உதயநிதி இது இட்டுன்னு சொல்லியிருக்கேன், அது சரியா போலன்ற. அப்ப என்ன சொல்ற? என்ன யார நம்புறது சொல்லு? ப்ரொடியூசரை நம்பலாமா இல்ல யார நம்பலாம்? அதான் டைரக்டரே சொல்லிட்டாரு தலைவா, படம் இப்ப உதயநிதி மட்டும் என்ன சொன்னா, அது படம் வந்து என்ன சொன்னாரு முன்னாடி படத்தை விட உண்மையில இல்ல தீபக் படத்தை விட நல்லா போல. தீபக் உண்மையிலே அது 60க்கு மேல நம்பிக்கிட்டு இருக்கியா? யாரையா சொன்ன 60 எப்படியா போன நீ நினைச்சிட்டு இருக்க? சரி நீ சொல்லு. இல்ல நீயே சொல்ல. 60 கோடினா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படியா அந்த படத்தை இட்டோம்? அவ்வளவுதான் பண்ணீங்க. இன்னையோ இதெல்லாம் ஃபேக்ட், அது ஏத்துக்குதான் அவனு, வேற வழி கிடையாது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, 2 பேருக்கும் கம்பேரிசன் வெச்சனா கீழ கனிப்ரோ போட்டுருக்காரு பாரு, கமெண்ட்ல பாரு, கோப்ரா 1 வீக் கலெக்ஷன் தான் ஈட்டியோட ஓவரால் கலெக்ஷன். ஆமா ஆமா. டேய் நான் சினி ட்ராக் தான் எடுத்துட்டு நான் என்ன சொல்றேன், என்ன சினி ட்ராக்னா சோர்ஸ் தானே. அப்ப சினி ட்ராக் அப்ப இதையும் சரி நீ விடு. இல்ல ஸ்கெட்ச் சாமி இதெல்லாம் விடு. நீயே சொல்லு ப்ரோ, ஈட்டி எவ்வளவு கலெக்ஷன் நீயே சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். சீரியஸா எனக்கு தெரியல. அவன் தெரிஞ்சதே நாங்க சொல்றா 60 தான். நிறைய பேர் சொல்லிருக்காங்க 60 தான் அது. சரியா? சரி வச்சுக்கல ஃபேக்ட். இப்ப நீங்க உண்மையிலே சொல்றேன், இப்ப கங்குவா 500 300 ரொம்ப கஷ்டம் தான், ஆனா அது பண்ணுச்சுன்னா ஏத்துப்பேன். கங்கலான்னு ஒரு படம் வருது, சேம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்யா, கங்குவா வருது, மினிமம் 3 மடங்கு அதிகமா. சரி டேய் பெட் வச்சிருக்காரா? போய்லாம் சொல்றேன் ப்ரோ. தங்கலான் பாசிட்டிவ் வந்துச்சுனா 250 மேல பண்ணும் ப்ரோ. டேய் பாசிட்டிவ்லாம் இல்லடா, ஓபனிங் பெட் கட்டறாரு. நான் பேசலையா, நான் ஓபனிங் டே பாப்பா. இல்ல ஓபனிங் 3 மடங்கு அதிகம் பண்ணுமா உங்க படத்தோட? நான் எதுவும் சொல்லப்பா, ஸ்டூடியோ கிரீன். சரி ஓகே பாக்கலாம். ஓபனிங் சரி பாப்போம். தலைவா எந்த உலகத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியல. அப்பலாம் இல்ல ப்ரோ, அப்பலாம் இல்ல. மாம்ஸ் சூர்யா சார் போடுவாரு, அவ்வளவுதான். விட்டுரு, அவரது கம்பெனி அவங்க பாத்துப்பாங்க. தலைவா நான் செகுடி ட்ரோல் ஆயிரும், நான் சொல்லுவேன். 2 பேரும் இல்ல பிரச்சனை, 2 பேரும் கிளாஸ் பண்ணாங்க பொங்கல்ல, அதெல்லாம் பேச மாட்டேன். நான் என்ன சொல்றேன் ப்ரோ, எப்படி சொல்றது, டிஎஸ்கே வருதுன்னு தீபாவளிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸ்கெட்ச் வருதுன்னு எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க? எப்ப அனௌன்ஸ் பண்ணாலும் அது விக்ரம் அண்ணா படம். அவரு நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ, ஆனா கிளாஸ் எப்ப நடந்துச்சு? அதுக்கப்புறம் இப்ப உள்ள மார்க்கெட்டை தான் பார்க்க முடியும். இப்ப கடைசி படத்தை தான் அன்னைக்கு 7ஆம் மாதிரி ஓடிச்சு அப்படி. அன்னைக்கு வந்து ஓடிச்சு, அதுக்காக விஜயை விட பெரிய ஸ்டார் இல்ல ப்ரோ நான் சொல்றேன் இருங்க. 18ல பேட் ஃபேஸ் தான் சூர்யா, அவர் ஒன்னும் பெருசா ஹிட் எல்லாம் கொடுத்துட்டு 18ல. அப்படி இருந்துமே அது சுமாரான படம் தான். அது டிஎஸ்கேன்றது ரொம்ப நல்ல படம் தான் இல்ல, சுமாரான படம். அது பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கலாமா? சரி, அதே 19ல என்ஜிகே வந்தது, காப்பான் வந்து, சாமி 2 வந்தது. எது 3த்துல எது அதிகமா பண்ணு? சரி ப்ரோ, சூர்யா சார் தான் ப்ரோ பெரிய ஆளு. இங்க பாரு, நீ வந்து கடைசி வரைக்கும் இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட்ல ஒரு நிமிஷம் இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட்ல லாஸ்டா 2 பேர் படத்துல சியான் விக்ரம் தான் அதிகம். ஓப்பனிங் வைஸும் சரி, ஓவரால் கலெக்ஷன் வைஸும். கரண்ட் மார்க்கெட் போடுவான், கங்குவாக்கு போடுவான். கரண்ட் இப்ப லாஸ்டா அது ஓகே, அது ஃபியூச்சர். நான் சொல்றது இப்ப கரண்டா வந்த படம் ஈட்டி கோப்ரா எது அதிகம்? கோப்ரா தான் அதிகம். சரி சொல்றேன், நான் என்னன்னு சொல்றது ரியாலிட்டி அதுதான். இப்ப ஓப்பனிங் வருதுன்னா இப்போ உங்களோட ஃபேன் பேஸ்ல அவங்க அதிகம். படம் ஓடுனதும் 10 கோடி அதிகம் பண்ணிருக்கு, அவ்வளவுதான். அதான் சொல்றேன். சரி, கோப்ராக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தானே கடாரம் கொண்டான வந்தது.
கடறாங்க கொண்டாடணும்ல. லாஸ்ட் படம் அதானே கடாரம் கொண்டாதானே. ஒரு வருஷம் முன்னாடி இல்ல, 1 வருஷம் முன்னாடி இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி மகான் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கொரோனா பீரியட் நினைக்கிறேன். அது ஓடிடி. ஓடிடியா?